நீங்கள் எப்பயுமே பண்ணுற சிக்கன் கறி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி போட்டு சமைச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெஜ், நான்வெஜ் அண்ட் ஸ்வீட் எல்லா ரெசிபீஸுமே இருக்கும். இந்த சிக்கன் கறி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மேரினேஷன் கூட பண்ண தேவையில்லை. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்ச பாதாம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதுலேயே ஒரு 2 தக்காளி போட்டுட்டு மூடியை வச்சுட்டு தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இப்போ ஸ்டவ் மேலே பேனை வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு இந்த வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலேருந்து பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்ட 1 kg சிக்கனை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை சேர்த்துக்கலாம். இதுலேயே டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி சால்ட்டை சேர்த்துக்கலாம். இங்கே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜில் எப்போயாவது கொஞ்சம் மிளகாய் பொடி அதிகமாகவே இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுட்ட இந்த மசாலாவை கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எல்லாமே நல்லா இந்த சிக்கனுக்கு பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு இதெல்லாமே கொஞ்சம் வதங்கணும். இதிலேருந்து ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிற வரைக்கும் மூடியை வச்சுட்டு குக் பண்ணிக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே. ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் மேலே செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ மூடியை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே ஒரு 50 100 ml வரைக்கும் தண்ணியை நான் மசாலா அரைச்ச மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதவே சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இப்போது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மூடி எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ப்ராசஸில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, பகாரா ரைஸ், பிரியாணி எதில் இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் கறி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததை நான் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது நம்ம சேனலில். நான்வெஜ், சிக்கன், ப்ரான்ஸ், மட்டன், ஃபிஷ் எல்லாமே இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்து எது பிடிச்சதோ அதை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததை நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறோம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.